நீங்கள் பார்த்துட்ருக்கிறது புடலங்காய் ஃபார்ம். இன்னும் ஒரு 15 ஒரு மாதம் ஆகிடும். இது வந்து பந்தல்லாம் ரெடி பண்ணி பயங்கரமாக அடர்த்தி ஆகிடும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க புடலங்காய். இதுதான் புடலங்காய் செடி. இப்போ தான் வளர்ந்து வருது. இது இவ்வளோ ஹைட்டு வந்த பிறகு தான் பந்தல் போடணும். கிட்டத்தட்ட 6-6.5 அடி என் கை ஹைட்டுக்கு வந்து பந்தல் போடணும். போட்டு அந்த பந்தில் தான் அந்த கொடியை ஏற்றி விடணும். ஓகேங்களா? இது வந்து நெல், அதாவது சீரக சம்பா, ரம்பா, கிச்சடி சம்பா, அது மாதிரி நிறைய சம்பா ரம்பாலாம் போட்டிருக்கு. இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சிருக்கிறதுனால எல்லாம் வந்து நெல் போட்டாச்சு. பாருங்கள், நல்ல நெல் போட்டு பசுமையாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இலுப்பு மரத்தை நிறைய நடுங்க. ஏரி, குளம், கொட்டைகள்லாம் அந்த மேகத்தை இழுத்து மழையை வந்து வரவழைக்கிறதுக்கு அந்த இலுப்பு மரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இலுப்பம் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். அந்த விதையெடுத்து அந்த தலையை ஆடுங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வேஸ்ட்டு மரத்தை வைக்கிறதுக்கு இலுப்பு மரத்தை வச்சிங்கன்னா மழையும் வரும், நல்லா அடர்த்தியாக மரம் பெருசாகும். இதெல்லாம் வந்து துறிஞ்சி மரம்னு சொல்லுவாங்க. இதை வைக்கிறதுக்கு பதிலாக இலுப்பு மரம் வச்சிங்கன்னா நல்லா மழை வரும். ஓகேங்களா? இது வந்து சீரக சம்பா, ரம்பா, கிச்சடி சம்பா, ஆத்தூர் கிச்சடி சம்பா, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நட்டுருக்குது. கரெக்டாக 6 மந்த்தில் அறுவடை ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும்.